ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா கார்த்திகை தீபம் சீரியல் அப்டேட்டை பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கார்த்திகை தீபம் சீரியலோட அப்டேட் தான். ஸோ நேற்று எபிசோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஸோ அபிராமி நேற்று நினச்ச மாதிரி ஒன்று அபிராமி இல்லைன்னா ரியா. ஸோ ஃபர்ஸ்ட்டு கார்த்திகை ஷூட் பண்ணும்போது ஒன்று அபிராமி இல்லைன்னா ரியா வருவாள். அதாவது ரியா இல்லை, ஸோ ரம்யா. ஸோ அவங்க வருவாங்கன்னு நினச்சேன். ஸோ பட் பார்த்திங்கன்னா அபிராமி தான் குண்டை வாங்கிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ எமோஷ்னலாக இருந்துச்சு. ஸோ கார்த்திக், தீபா, உங்கள் ஃபேமிலி எல்லாருமே. இன்னொரு பக்கம் ரியா. ஸோ எங்கேருந்து தான் இவங்களுக்கு ஐடியாலாம் இவங்களாம் சிக்குமோ, வண்டியில் சாவிலாம் வச்சுருக்காங்க. அந்த ஸ்கூட்டியில் ஏறி அவங்களும் போகிற மாதிரி. ஸோ அவங்கள கண்டுபிடிக்க மாதிரி ஆனந்தும் போனாங்க. கடைசி அதுவும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்போது ட்ராக்கே எமோஷ்னலாக இருந்துச்சு. ஸோ அவங்க டாக்டர் காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அவங்க இறந்து போகிற மாதிரிலாம் ட்ராக் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் ஒன் ஆஃப் த மெயின் பில்லராக இருக்காங்க கேடி சீரியல். ஸோ அப்படிலாம் ட்ராக் கொண்டு போக மாட்டாங்க. மேபி சீரியஸாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நார்மல் கொண்டு வர மாதிரி தான் கொண்டு வருவாங்க. இப்போதைக்கு இந்த ட்ராக்காக தான் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த ட்ராக் ரம்யாவை எப்படி இந்த சீக்வன்ஸ்லேருந்து எடுக்கலாம். ஏன்னா எல்லாருமே அதுதான் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ரம்யா கேரக்டர் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அவங்கள பாசிட்டிவாக மாற்றணும். ஸோ தப்பெல்லாம் திருந்திட்டேன், ஸோ இனிமேல் எதுவும் பண்ணாமல் அவங்கள பாசிட்டிவாக தீபாவோட ஃப்ரெண்டு மாதிரி அந்த மாதிரி காட்டினா இன்னும் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரியே காட்டினா கேரக்டர் க்ளோஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ரியா இன்னொரு பக்கம், ரம்யா ஒரு பக்கம் அப்படின்னு இருக்கும்போது இவங்களையும் நெகட்டிவாக ரம்யாவையும் கொண்டு வரதுனால ஸோ கொஞ்சம் பாசிட்டிவாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கேரக்டர் க்ளோஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் அப்டேட். உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா? நேற்று எபிசோட்ஸ் எப்படி இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.